இப்போ நம்ம சாப்டர் 22ஓட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹால்விங் பிரின்சிபல் எந்த இடத்துல எம்ப்ளாய் ஆகாது, ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல எம்ப்ளாய் ஆகாது. ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது பிட்டி ஃபைனலாக வவல் ஃபாலோ ஆகுது, அந்த இடத்துல நம்ம டி இருந்தாலுமே ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். டி இந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணணும், ஏன்னா ஃபைனலாக வவல் ஃபாலோ பண்ணுது. இப்போ ட்ரைஃபோன் இமிடியேட் ஃபாலோ டிஆர்டி நாட் எம்ப்ளாய். டைஃபோனுக்கு யூஸ் ஆகும் ஃபைட்டு, இந்த இடத்துல டீக்காக முன்னாடி இருக்க எஃப்ஐ ஹால் பண்ணியிருக்கோம். 58 இது இப்போ ஒரு ட்ரைஃபோனுக்கு நாட் எம்ப்ளாய், டிடி இருந்தாலுமே ட்ரைஃபோனுக்கு நாட் எம்ப்ளாய். டயடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹால்விங் ரூல். டயடம் ட்ரைஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர் அவுட்லைன் இஸ் அப்டைன்ட் பை ஸ்டோக் டிஆர்டி. சில இடத்துல நமக்கு கிளியராக அவுட்லைன் கிடைக்காது, அந்த இடத்துல நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். சீக்ரெட் இப்போ இதுக்கு நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அன்அவாய்டபிள் அவாய்டுக்காக டிக்காக முன்னாடி இருக்க வியை ஹால் பண்ணியிருக்கோம். அன்அவாய்டபிள். இன்எவிட்டபிள், ஆனால் இன்எவிட்டபிள் ஒரு கிளியர் அவுட்லைன் ஸ்டோக் கிடைக்காது, சேமாக இருக்கும். அன்அவாய்டபிள் இன்எவிட்டபிளும் எந்த வேர்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். ஹாட்லிக்கு நம்ம ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஹோட்டலுக்கு ஃபுல் ஸ்டோக், ஏன்னா ஹாட்லியும் ஹோட்டலும் சேம், இதையும் இது பண்ணோன்னா அப்புறம் ஹோட்டல் மாதிரி சேம் ஸ்டோக்காக இருக்கும், அதனால் நம்ம அந்த இடத்துல ஹால் பண்ணல, ஹோட்டலுக்கு ஃபுல் ஸ்டோக் யூஸ் பண்ணுறோம். ஹாட்லிக்கு ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணுறோம். half length R is standing alone not used TRD halving. ஓகேங்க, இப்போ ஸ்டாண்டிங் அலோனா இப்போ ஆர் மட்டும் வந்திருக்கு, அந்த இடத்துல நம்ம ஆரை ஹால் பண்ணக்கூடாது, அப்போட ஆரை ஹால் பண்ணக்கூடாது. ஆறு கூட எஸ் சர்க்கிள் அந்த மாதிரி வந்தால் ஓகே, எதுவுமே வரல, ஆர் மட்டும் வந்திருக்குன்னா அந்த இடத்துல நம்ம ஹால்விங் ரூல் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ரீசன் இட் இஸ் சைன் ஃபார் அண்டு இப்படி இருக்குமா, ஷுட் அந்த லைனில் இப்படி இருக்கும். இது இப்போ ஆரா இல்லை அண்டு ஷுட்டா இல்லை ஹால் பண்ண ஆரான்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த கன்ஃபியூஷன் நம்ம தவிர்க்கிறதுக்காக ஃபுல் ஸ்டோக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டு ஆறு டி ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். இங்கே டீக்காக முன்னாடி இருக்க ஆரை ஹால் பண்ணி ஐடுப் தான் போடக்கூடாது, ஏன்னா அண்டா ஷுட்டா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பட் ஃபைனல் எஸ் சர்க்கிள் யூஸிங், சில இடத்துல நம்ம என்எஸ் சர்க்கிள் இப்போ வந்திருக்கு, ரென்ஸு என்எஸ் சர்க்கிள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்ஸ் ஆர் எஃப்ஊக்கு ப்ளஸ் இன்சைட் த கருவில் எஸ் சர்க்கிள், ஏன்னா ஊக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல என்ன என் ஊக்கு இருக்குது எஃப் ஊக்கு இருக்குது, அதனால் நம்ம இங்கே ஹால்விங் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம். த பொசிஷன் ஆஃப் லென்த் ஃபார்ம் இன்டர்மீடியட் ஹால்விங். ஓகேங்களா, இன்டர்மீடியட்டாக ஹால் பண்ணிக்கலாம் டிடி இருந்துச்சுன்னா. இப்போ ஆப்டிக்கல் டீக்காக முன்னாடி இருக்க பியை ஹால் பண்ணுறோம். ஆப்டிக்கல் வெர்டிக்கல் ஓகேங்களா, வர்டிக்கல் ஓகே, டீக்காக முன்னாடி இருக்க வர்ற ஹால் பண்ணியிருக்கோம். லைட்லி ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஹால்விங், லாஸ்ட்டில் இருக்கிறது நார்மல் ஸ்டோக். லேட்லி டீக்காக முன்னாடி இருக்க எல்லாம் ஹால் பண்ணியிருக்கோம். விட்னஸ் டபிள்யூவை ஹால் பண்ணி என்எஸ் விட்னஸ், டபிள்யூ ஹால்விங், டீக்காக முன்னாடி இருக்க டபிள்யூவை ஹால் பண்ணியிருக்கோம். விட்னஸ். ஆர்டிஃபிஷியல் ஷல் அப்போர்ட் ஷல் ஆர்டிஃபிஷியல். டிண்ட் ஹால் பண்ணியிருக்கோம். இன்ட்டு எண்ணுக்கு ஹால்விங். ஓகே, அப்படியே இது கூடயே சேர்த்து நம்ம கிராம்லாக்ஸும் பார்த்துடலாம். இது ஒரு இந்த சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கிராம்லாக்ஸ். குவைட் கேவை ஹால் பண்ணி போட்டோன்னா குவைட்டு, அபோத லைனில் போட்டால் குவைட், ஆன் த லைனில் போட்டால் குட். அகார்டிங்னா எட்ஜில் ஒரு ஐஎன்ஜி டாட் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸசைஸை பின்னாடி படிப்பீங்க. எட்ஜில் ஒரு டாட் வச்சோன்னா அது ஐஎன்ஜி, ஸ்டோக்கு முடிகிற எட்ஜில் ஒரு டாட் வச்சா ஐஎன்ஜி. இதை இப்போயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அக்காருக்கும் அக்கார்டிங்க்கும் சேம் ஸ்டோக் தான், நம்ம மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி டாட் வச்சு எழுதிக்கிறோம். ஆன் த லைனில் ஒரு கர்ரூவுக்கு போட்டால் கேரடு சின்னதாக போடணும், ஹால்விங். அதே அபோத் லைனில் போட்டால் கார்டு, டீக்காக முன்னாடி இருக்க கர்ரை ஹால் பண்ணுறோம், கார்டு. கிரேட் ஆன் த லைனில் ஒரு கர்ரு போட்டிங்கன்னா கிரேட்டு, அபோத லைனில் ஒரு கல் போட்டிங்கன்னா கால்டு, டீக்காக முன்னாடி இருக்கிறத ஹால் பண்ணுறோம், கால்டு. ஆன் த லைனில் ஈக்குவல், அபோத லைனில் போட்டால் கால், ஆன் த லைனில் போட்டால் ஈக்குவல் ஆர் ஈக்குவல்டு
சேம். கோல்டும் ஆன் த லைன் தான். ஈக்குவல், ஈக்குவல்டு, கோல்டு. ஓகேங்களா? ஈக்குவலுன்றது ஃபுல் ஸ்டோக்கு, ஈக்குவல்டுன்றது ஹால்விங், கோல்டுன்றது ஹால்விங். ஆன் த லைன் ரெண்டுமே ஆன் த லைன். கோல்டு, கல்லு. ஆன் த லைனில் ஒரு கல்லு போட்டிங்கன்னா கோல்டு. தட்டு டார்க்காக போடணும். வித்து வெண்ணு வாட்டு விட்டு லைட்டாக இருக்கும், தட்டு டார்க்காக இருக்கும். அதையே ஆன் த லைனில் போட்டிங்கன்னா வித்தவுட்டு. இத்து யூஸ் பண்ணுறோம், இத்தை ஹால் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? அபோத லைனில் டிக்காக போட்டணும். தீன்னு யூஸ் பண்ணுவோம்ல, தீ. அபோத லைனில் போட்டால் தட்டு, ஆன் த லைனில் போட்டால் வித்தவுட். ரெண்டுமே டார்க்காக இருக்கணும். விஷுடு ஹால்விங் பண்ணி போடணும். இஷ்ஷ, விஷுடு.